ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி. தேங்காயும் வெல்லமும் சேர்த்து பர்ஃபி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு. அதே போல் குறைவான நேரத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு வீடியோஸ் உடனுக்குடனே வரும். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த தேங்காய் மாதிரி 2 மூடி தேங்காய், அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதை துருகி எடுத்திருக்கேன். ஒரு முழு தேங்காய் திருகி எடுத்ததுக்கப்புறம் எத்தனை கப்பு இருக்குதுன்னு அளந்துக்கணும். அளந்துட்டு அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். 2 கப்பு தேங்காய் இருந்ததுனாக்கா 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். அதே 3 கப்பு தேங்காய் இருந்ததுனாக்கா 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ துருகின தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்கணும். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் பல்ஸில் ஒரு 5-6 தடவை கொடுக்கணும். தேங்காய் பூவாக இருக்கிறது கொஞ்சம் நமக்கு அரைப்படணும். இந்த மாதிரி கொஞ்சம் அரைப்பட்டால் போதுமானது. இதை இப்போ ஒரு வாணலுக்கு மாற்றிக்கணும். அடுப்பில் வாணலை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா உதிரி ஆயிடணும். தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் பார்த்திங்கன்னா போயிடும். அதுக்கும் அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு பக்குவம் கிடச்சிரும். வெல்லம் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு உருகிரும். மீதி 1-2 வெல்லம் கல் மாதிரி இருக்குல்ல, அதை உருக்கிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி விடணும். பால் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம் எல்லாம் நல்லாவே உருகி பார்த்திங்கன்னா தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ அந்த ஈரப்பதம்லாம் இன்னுமே கொஞ்சம் போக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் கசகசா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். கசகசா சேர்க்குறனால இன்னுமே நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதே போல் கசகசா நம்ம வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு இதுக்கெலாம் ரொம்பவுமே நல்லது. அதனால் இந்த பர்ஃபியில் சேர்த்துருக்கேன். வறுத்த கசகசா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதுக்கு அடுத்து ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல கெட்டியான பதம் வந்துடும். அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நமக்கு இது எப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம உருட்டினோம் அப்படின்னாக்கா பால் மாதிரி உருண்டு வருங்க. இதான் கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு தேங்காய் பர்ஃபி செட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு ட்ரேயில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த தேங்காயை அப்படியே சேர்த்துக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும், சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கணும். இன்றைக்கி நாம் செஞ்சுருக்க இந்த ரெசிபிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா தேங்காய், வெல்லம், பால் 3மே முக்கியமான பொருள். கசகசா, ஏலக்காய் நமக்கு ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறமே நல்லா இதை எல்லா சைடும் சமப்படுத்தி விட்டுறணும். ட்ரே இருந்தால் ட்ரேயில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஒரு பிளேட்டில் கூட சேர்த்துக்கலாம். சமப்படுத்தி விட்டதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே இதை பீஸ் போட்டு வச்சிடணுங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் நமக்கு போட வராது, கொஞ்சம் இறுகிக்கும். இப்போ பீஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை இந்த ஸ்பேட்டுலா வச்சு கரண்டி வச்சு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஆறட்டும். வெளியவே தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. 2 மணி நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னாக்கா சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிரும். நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதே போல் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு கருக்கருன்னு ரொம்ப இருக்காது, ஆனால் அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கும் கசகசா சேர்த்துருக்கனால. அவசியம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெய் எண்ணெய் சேர்க்காத அந்த தேங்காய் பர்ஃபியை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.